1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை நாம் படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 1 அன்றியும் சகோதரரே நீங்கள் இன்னென்ன பிரகாரமாக நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேடும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு உங்களை புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நம்ம என்ன சொல்றோம்? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தமாக வேண்டும். ஒரு நாளிலே நாம் இந்த உலகத்தாரோடு கூட வாழ்ந்து உலக காரியங்களை செய்து துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்களே ஆண்டவர் நம்மை சந்தித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தோம். பாவ மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அந்த பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நாம் இந்த நாட்களில் என்ன நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் தேவை? நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள் குறைவுகள், குற்றங்கள், மீறுதல்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அநேக நேரம் நம்ம நினைத்து பார்க்கும் போது என்னடா இப்படி ஒரு நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோமே, இவ்வளவுக்கு நமக்கு ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது, குறை வந்துருது, குற்றம் வந்துருது, மீறுதல் வந்துருது சொல்லி நாம் அவ்வளவு தங்கலாய்க்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன? அதுக்கு நம்ம இதுல விடை காண போகிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்கணும். நான் நிறைய நேரம் வசனத்தை சொல்லிட்டு இருப்பேன், உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட மிக சுருக்கமாக சில காரியங்களை மட்டும் சொல்ல போறேன். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பார்வையிலே, பேச்சிலே, சிந்தனையிலே, செயலிலே நாம் தேவனுக்கேற்ற பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும். படிக்கலாம் அடுத்த வசனத்திலும் கூட. அந்தபடி பேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். நாம் தேவனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க போகிறோம், பானம் பண்ண போகிறோம். பானம் பண்ணுவதற்கு முன்னதாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவ சமூகத்தில் இந்த பரிசுத்தமான அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க வேண்டும். அங்கே தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறது, உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. நாம் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமான சரீரத்தை, இந்த தேவன் நமக்கு கொடுத்த இந்த சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை பலவிதமான பாவ காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. இந்த சரீரத்தை பரிசுத்தமாக, என்ன இந்த சரீரம் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய ஆலயமா இருக்கிற இந்த சரீரம் எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவுக்கு கனமுள்ளதாக இந்த சரீரம் காணப்பட வேண்டும் என்று நம்மை நாமே நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய சரீரத்தை நாம் அசுத்தத்திற்கோ இல்லாவிட்டால் பாவமான காரியங்களுக்கோ நம்முடைய சரீரத்தை நாம் கொடுக்க மாட்டோம். மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது,
நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதோடு கூட உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா, நம்ம எந்த நேரத்தில் இந்த பூமியிலிருந்து கடந்து போகிறோமோ தெரியாது. நாம் கடந்து போவோமானால் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும். அப்படி போக வேண்டுமானால் நாம் இந்த பூமியிலே வாழும்போது அது எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, 50 வயசானாலும் 70 வயசானாலும் 80 வயசானாலும் 100 வயசானாலும் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது வாலிபனாக இருந்தாலும் சரி, வயதில் கொஞ்சம் மூப்படைந்தவர்கள் ஆனாலும் சரி, எந்த வயதில் உள்ளவன் ஆனாலும் சரி, அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் நீதியாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். 7வது வசனத்தை படிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு இப்படியாக நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதோடு கூட உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் நீதியாயும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு கூட தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1வது நிருபத்துக்கு வாங்க. பேதுரு 1வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 14, 15, 16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீங்கள் நடவாமல் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு அவ்வளவு பெரிதாக நம்ம அது கீழே நம்ம படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவுக்காக பரிசுத்தமான காரியத்தை குறித்து அவர் திட்டமாக போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோடு கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளைப் போல இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம நடக்கிற எல்லா நடைகளிலும் தேவனுக்கு என்ற பரிசுத்தவான்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஆதி மனிதன் ஆதாம் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்து விட்டான். ஆகினாலே மனிதனுக்குள்ளே பாவம் வந்துவிட்டது. அந்த பாவத்தில் இருக்கிற மனிதனை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லிய தேவன் திட்டமிட்டு எந்தெந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார் சொல்லி ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவன் நமக்கு இணைத்திருக்கிறார். மிக முக்கியமான காரியம், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய மிக முக்கியமான காரியம் பரிசுத்தம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றிலும் இங்க அவர் சொல்றபடி உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் நாம் இருக்க வேண்டும். அப்படிங்கிறவன் தேவன் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அந்த நம்ம லேடியாக வசனத்தை படிக்கும் போது பார்த்தோம் சொன்னாங்க நம்ம பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை ரொம்ப வருத்தி கேட்டுக்கொண்டு ஆகினாலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பரிசுத்தமாக வாழ நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது சகல சத்தியத்திற்கும் வழிநடத்துவார் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை நாம் கடந்த நாட்களிலே கேட்டிருக்கிறோம். அவைகளை நாம் கை கொண்டு வருகிறோம். இப்போ நம்ம பரிசுத்தராய் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம படிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. மிக முக்கியமான அந்த வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு காரியம். அந்த வார்த்தை நான் படிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் படிச்சுல. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து நாம் அவ்வளவு காலத்து சிந்திக்கும் போது அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமே நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்தமான ரொம்ப காரியத்தை சொல்லி விளக்கி கொண்டிருக்க வேண்டும். ஆனாலும் கூட ஒரு வசனத்தை நம்ம இங்க படிக்கலாம். இங்க எபிரேயர் 9வது அதிகாரத்திலும் 10வது அதிகாரத்திலும் அநேக காரியங்களை குறித்து அந்த தேவனுடைய வார்த்தையை எழுதின அந்த மனிதர் அவ்வளவுக்காக நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 10வது அதிகாரத்துல அந்த 4வது வசனத்தை படிங்க. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது நியாயப்பிரமாண நாட்களிலே அங்கு சொல்லப்பட்டபடி அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆதி நாட்களிலே ஜனங்கள் தங்களுடைய பாவ கர்மங்கள் நீங்கி போக வேண்டும் என்பதற்காக தேவனுடைய ஆலயத்திலே சென்று ஆட்டையும் பறவைகளையும் தேவ சமூகத்திலே பலி செலுத்தினார்கள். அந்த ரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்திலே சிந்தினார்கள். இந்த அதிகாரத்தில் நம்ம படித்து பார்த்தோம்னா அநேக காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த காளை வெள்ளாட்டு கடாக்களின் ரத்தம் மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை விடுவிக்காது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி நாம் இந்த வேதத்திலிருந்து அநேக காரியங்களை வாசிக்கிறோம். அப்ப இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாகிறோம். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் ஒவ்வொரு நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருப்போமானால் நம்ம அந்த பாவமே செய்ய மாட்டோம், பரிசுத்தமாக வாழுவோம். இயேசுவானவர் என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நாம் அடிக்கடி நினைத்துக் கொண்டே இருந்துட்டே இருந்தோம்னா நம்ம கண்கள் தவறு செய்யாது, காதில் தீமையான காரியம் வராது, வாயில தீமையான வார்த்தை வராது, இருதயத்துல கெட்ட சிந்தனை வராது. நாம் நலமான காரியங்களை செய்யும்படியாக தேவன் நமக்கு செய்வார். இந்த ஒரு வார்த்தையை திரும்பி யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாகிறோம். அப்ப இயேசுவானவருடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை குறித்து நாம் அடிக்கடி சிந்திக்கும் போது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தையை வாசித்துக் கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நான் எத்தனையோ காரியத்தை சொல்லுவேன், நேரம் போதாது. அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுபடி நம்ம சீக்கிரமாக கலைந்து செல்ல வேண்டும். ஆகையினாலே லூக்கா, நான் அதுக்கு முன்னால் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஆதி மனிதன் ஆதாமை தேவன் உருவாக்கினார். அவனை மண்ணிலிருந்து தம்முடைய சாயலால் உருவாக்கினார். அந்த ஆதி மனிதன் அந்த மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த மனிதனை
ஆத்மாவாக அந்த ஜீவ ஆத்மாவை பிசாசானவன் கெடுக்கிறான். ரெண்டு காரியம். ஒன்று, அந்த ஜீவ ஆத்மா கெடுத்து போய்விட்டது. அந்த ஆத்மாவை ஆண்டவர் வீட்டு ரட்சிக்கணும்னு ஒரு காரியத்தை செய்தார். அதுக்கு ஒரு வசனத்தை படிப்போம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை படிங்க. ஏசாயா 53. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஒன்று தரீங்க. பலவான்களை அவர் தமக்கு ரெண்டு காரியம் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே, ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நம்ம பரிசுத்தமாகிறோம். இது சரீர காரியம். ஆதி மனிதன் ஆதாம் பாவம் செய்து அவருடைய ஆத்மா கெட்டு போயிட்டு, இயேசுவானவர் சிலுவையில சரீர பிரகாரமாக பாடுபட்டிருந்தாலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி அதை கரெக்டா சொல்றார். அந்த ஆத்மா பரிசுத்தமாக வேண்டும். நம்ம மூன்று விதமா இருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கிறோம். சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கு முன்னால ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும். அப்ப அந்த ஆத்மா பரிசுத்தமா இருந்துருச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சரீரமும் பரிசுத்தமா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய ரெண்டு காலம், ஆத்மாவும் ஆவியும் சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த தேவனுடைய வார்த்தை பாருங்க எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறது. அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நம்ம முழுசு படிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனாலும் கூட அந்த தேவனுடைய வார்த்தை, அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, இங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே நேரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நம்ம பரிசுத்தமாக்க முடியும். இங்க தேவனுடைய வார்த்தை என்னன்னு சொல்லியிருக்கிறது? அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அவரை மரணத்தில் ஊற்றிட்டாங்க. யார் அவரை சாதிக்க முடியாது? அந்த ஆத்மாவை இயேசுவானவருடைய சரீரத்திலிருந்து யாரும் வெளியில் எடுத்து போட முடியாது. இயேசுவானவரே தன்னுடைய ஆத்மாவை, நம்முடைய ஆத்மா, அந்த ஆதி மனிதன் ஆதாம் பாவம் செய்தான். அந்த ஆத்மா, பாவம் செய்த ஆத்மா கெட்டு போயிடுச்சு. மகிமையா ஆண்டவர் அந்த ஆத்மாவை செய்திருந்தார். அந்த ஆத்மா கெட்டு போயிட்டு, அந்த கெட்டு போன ஆத்மாவை மறுபடியும் புதிக்கும்படியாக இயேசுவானவர் நம்மில தன்னை ஏற்றுக்கொண்டார். அங்க வந்து எப்படி இருக்கு அந்த வசனத்துல படிக்கும் போது, அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்துட்டார். ரெண்டு ஆத்மாவில் நடக்குது, சரீரத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் ஆத்மாவும் பரிசுத்தமாக, சரீரமும் பரிசுத்தம், ஆவியும் பரிசுத்தம். அது மிக முக்கியமான காரியம். ஏனாதான் சொல்ற திரும்ப ஆராதனை உண்மையில சத்திய சரியான விதத்துல நம்ம இந்த வசனம் சொல்லிட்டோம். அப்படி அந்த தேவா ஆண்டவர் அந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார், ஆத்மாவையும் இயேசுவாக எவ்வளவு இந்த சரீரத்தில் பாடுபட்டிருக்கிறாரு, அந்த ஆத்மாவையும் பாடுபட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி இங்க வந்தால் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஆண்டவர் வாழ்கிறார். அக்கிரமக்காரர் எல்லாத்தையும் நீக்கி ஆண்டவருக்கு பங்காக கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்!
எபிரேயர் வார்த்தை எழுதியவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாகிறோம். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து சொல்லும் போது அவர் சரீரத்தை குறித்து சொல்லவில்லை, அது உள்ளான மனிதன் அந்த ஆத்மாவை குறித்து சொல்கிறார். இயேசுவானவர் அந்த ஆதி மனிதன் ஆதாம் பாவம் செய்து அவனுடைய ஆத்மா கெட்டு போயிட்டு அந்த கெட்டு போன ஆத்மாவை மீட்டு ரட்சிக்கும்படியாக இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்து பலவிதமான காரியத்தை செய்து, இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை நமக்கு தெரியும், எல்லாத்தையும் செய்து அக்கிரமக்காரின் ஒருவராக எண்ணப்பட்டு அவர் தாமே தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். இன்னொரு வசனத்தை கூட பாருங்க, 10 படிங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமை குற்ற நிவாரண பலியாக அவருடைய ஆத்மா குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். பாருங்க, இயேசுவானவர் தன்னுடைய ஆத்மாவை ஒரு மரணத்தில் ஒப்புக் கொடுத்தார். முக்கியமான காரியம் சரீரம் கூட ரெண்டாவது ஆத்மா. அந்த ஆத்மா பரிசுத்தமாக ஒவ்வொன்றையும் இந்த விலைக்கு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நேரம். அப்புறம் இந்த 2 காரியம் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம், ஆவியில் இருக்கிறோம், ஆத்மாவில் இருக்கிறோம், சரீரத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா ஒரு நாள் பாவத்தில் கிடந்தது. ஆண்டவர் அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நம்முடைய ஆத்மாவை விட்டுவிட்டார். 1. 2வதாக இந்த சரீரம் பாவத்தில் கிடந்தது. இந்த சரீரத்தை அவர் பலி செலுத்தி இந்த சரீரத்தை பாவத்திலிருந்து தூக்கி பரிசுத்தமாக்கி விட்டார். ஆகையால நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? லூக்காவுக்கு வருவோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 19:20 பாருங்க. லூக்கா 22:19 என்ன படிச்சிட்டு ஜெபம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசுவானவர் சொல்லுகிறார், பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசுவானவர் தன்னுடைய அந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு இது என்னுடைய சரீரம், நீங்க வாங்கி ருசிங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுகிறார். அந்த அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுத்து விட்டார். அந்த இங்க இருக்கிற அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், அவருடைய ரத்தம். நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் நாம் புசிக்கிறோம். அப்ப புசிக்கும் போது அது என்ன நடக்குது? இந்த சரீரம் பரிசுத்தமாகிறது, இந்த ஆவியும் பரிசுத்தமாகுது, ஆத்மாவும் பரிசுத்தமாகுது. ஏழாவது வாரத்துக்கு புசிக்கூடாது, கருத்தை புசிக்கணும். 3 வேலை 3 காரியம் நடக்குது. இந்த சரீரம் பரிசுத்தமாகுது, அந்த சரீரத்துக்கு இருக்கிற ஆவி பரிசுத்தமாகுது, அந்த ஆவியும் ஆத்மாவும் பரிசுத்தமாகுது. இயேசுவானவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றிட்டார். ஆகையினால நம்முடைய ஆத்மா அந்த மரணத்திலிருந்து தூக்கி எடுக்கப்படும். இந்த சரீரம் பாவத்தில் கிடக்குது, அது தூக்கி எடுக்கப்படுது. அந்த ஆவி உற்சாகப்பட்டு அது மேல தூக்கி எடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய வாக்கியத்தை ஆண்டவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு செய்து வைத்திருக்கிறார். யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளால அவ்வளவு புதிக்கணும், சந்தோஷப்படணும், அவ்வளவு அற்புதமான காரியம். அடுத்த வசனத்தை படிச்சிருக்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கை. அது எபிரேயர்
8வது அதிகாரத்துல படிச்சு பார்த்தோம்னா அங்க இருக்கு விஷயம். அதெல்லாம் நமக்கு சொல்லி போறது நேரம் கிடையாது. அவன் அந்த புதிய உடன்படிக்கை, அந்த இயேசுவின் ரத்தமும் அவருடைய மாம்சமும் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. தெசலோனிக்கேயரில் நாம் வாசித்தோம், நீங்கள் பரிசுத்தமாக வேண்டுவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். எப்போ பரிசுத்தமாக இருக்கிறோம்? அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஒன்று. இரண்டாவதாக, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக அவர் தம்மையே ஜீவ பலியாக கொடுத்து அக்கிரமம் மரணத்திலிருந்து நம்முடைய ஆத்மாவை தொடங்கிட்டார். ஆகியவர்கள் நம்ம பரிசுத்தமாக, நம்முடைய ஆவி பரிசுத்தமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இயேசுக்களுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாம் புசிக்கும் போது, பானம் பண்ணும் போது தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். நம்மள பெரிய காரியம் செய்யறாங்க. உண்மையாலுமே அந்த திருவிருந்து ஆராதனையில நம்ம பங்கு பெற்றோம்னா அது நல்ல தியானப்படி பங்கு பெற்றாங்க. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம். திருச்சபையில நடக்கிற எந்த ஒரு காரியத்தை விட இந்த திருவிருந்து ஆராதனையில பங்கு பெறுகிற ஒரு காரியம் அவ்வளவு ஒரு மிக மேன்மையான காரியம் சொல்லுவாங்க. நம்முடைய திருச்சபை மக்கள் இதை ரொம்ப அலட்சியமா எல்லாபடிக்கு மற்றவங்க எப்படி இருக்கு நம்ம கருத்தாசி. அவருடைய மாம்சத்தில், அவருடைய ரத்தத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, வெள்ளம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது. சாத்தானுடைய கிரியில வென்றிருக்கலாம். அது இன்னதான் சொல்லி தெரியும். அவ்வளவு சொல்லுவாங்க. அனுபவிச்சிருக்கிறத இந்த இடத்துல, இந்த நேரத்துல நாம் தேவனுடைய திருவிருந்து ஆராதனையில நாம் பங்கு பெற்று அவ்வளவு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? இயேசுடைய சரீரம் நாம் பரிசுத்தமாக இருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு சின்ன ஜோதியை அடுத்த சரீரம் ஊழியக்கார காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக